அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே. உச்ச குரு எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது, பொதுவாகவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை உண்டு. உச்சம் பெற்று மிக வலுவாக அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறாருங்க. பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவதற்கு பதில் உச்சம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3இல் இருப்பதை காட்டிலும் 4ஆம் இடத்திற்குள் வருவது நன்மையை நிறைவாக ஏற்படுத்துகிறது. எனவே உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதி உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல சுப நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதோடு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை சிறப்பாக பெற்றுத்தரும் அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே. உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது. எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாருங்க. அதிலும் நேர்கதியில் உச்சம் பெறக்கூடிய தருணத்தை காட்டிலும் அதற்கு முன்னதாகவே அதிசாரமாகவும் உச்சம் பெறுகிறார். எனவே குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பெயர்ச்சி என்பது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவேதான் குரு எழுதிய தலைவிதி, அதிலும் உச்ச குரு எழுதிய தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை, முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த உச்ச ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம். ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கலாம். இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும். குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. இது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் பலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும்
அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அதேபோன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய 3, 6, 10, 12 இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி, உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் மேலும் அதை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உச்சம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதியாக உங்களது கைக்கு எளிதில் வரக்கூடிய சிறப்பான அமைப்பும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் காதல், திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை உச்சம் பெற்ற குரு எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. குரு பகவான் அஷ்டமத்தை பார்ப்பதால் திருமண தடைகள், புத்திரபாகிய தடைகள் விலகும். மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு விரயத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் நிறைவாக கிடைக்கும். தொழில் ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார். பாகியாதிபதியான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கின்றன. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். உச்ச குரு எழுதிய தலைவிதியாக பல சிறப்பான வாய்ப்புகள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது. எனவே தவற விட்டுவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.